கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளை நன்மையில மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாட்களிலும் கூட இந்த தின தியானத்தை வெகு அழகாக ஒளிப்பதிவு செய்து அதை யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற நம்ம பிரவீனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அவரையும் அவருடைய பணியும் சிறக்க நான் வாழ்த்துகிறேன். நீங்களும் உங்கள் செபங்களை நினைவு கூற அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர்கள் முதலாம் கடிதம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த பகுதி பவுல் கொரிந்தியருக்கு முதலாம் கடிதத்தின் 13ஆம் அதிகாரம் முழுமையும் அன்பை உள்ளடக்கின ஒரு பகுதியாக அது காணப்படுகிறது. இங்கே ஒரு அழகான வார்த்தை, சகலத்தையும் சகிக்கும். அன்பு வந்துவிட்டது என்று சொன்னாலே அது சகலத்தையும் சகிக்கும். சஸ்டைனிங் லவ், அன்பு தாங்குதலை தருகிற ஒரு அன்பாய் அது காணப்பட வேண்டும். அன்பு என்ன செய்யும் என்கிற கேள்வி எழும் பொழுது நாம் எப்படிப்பட்ட அன்பிலே நிலைத்த பிள்ளைகளாய் வாழ்கிறோம் என்பதை நினைவிலே நாம் கொள்ள வேண்டும். நாம் விரும்புகிற வாழ்வின் செயல்பாடுகளிலே அன்பை மையம் கொண்டு செய்வோம் என்று சொன்னால் அது எல்லாவற்றிலும் மேன்மைகளை தரும். ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த அன்பு இருக்கிறபடியினால் தான் அது குடும்பமாக இருக்கிறது. அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் குடும்பம் சிதறி போகும். அந்த ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு நிலைப்பாடு வரும் பொழுது அது அன்பினாலே தான் வருகிறது. அதைத்தான் ஆண்டவர் மையப்படுத்தி அன்பினால் தன் படைப்புகளை ஒருங்கிணைக்க ஒன்று சேர்க்க விரும்புகிறவராய் காணப்படுகிறார். யோவான் நற்செய்தியின் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேவன் தான் நேசிக்கிற பிள்ளைகளிடத்துல அன்பு கூர்ந்தபடியினாலே அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் அன்பு கொண்டார். தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு காலம் கெட்டு போகக்கூடாது. அதற்கு பிதா காண்பிக்கிற அன்பு, குமாரன் தன் பிள்ளைகள் மேல் அன்பை காண்பிக்கிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, இந்த அன்பு என்ன செய்தது என்று ஆழமாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அன்பு குமாரனை தந்தது, அன்பு சிலுவையை சுமந்தது, அன்பு இரத்தம் சிந்தியது, அன்பு கிரயமானது, அன்பு நித்திய ஜீவனை தந்தது. நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு தாய் தகப்பன் பிள்ளைகளிடத்துல காண்பிக்கிற அன்பு, அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்திற்காக சிறுபிராயம் தொட்ட எத்தனையோ சாக்ரிஃபைஸ் தே ஆர் டூயிங். எத்தனையோ விதமான அன்பை காண்பிக்கிறார்கள். இந்த பெற்றோர் இதை காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் உருவாக்க திட்டம் கொண்ட பரமபிதா தன் அன்பை காண்பிக்கும் பொழுது அவர் தன்னை இழந்து மீட்டுக் கொள்வது எவ்வளவு நிச்சயமான காரியம், எவ்வளவு நிச்சயமான காரியம். அன்பு எங்கே வரும் என்று சொன்னால், நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்றால் வரும். நேசிக்கிற இடத்திலே தான் அன்பு வெளிக்காட்டப்படும். பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறதுனாலே அன்பு வெளிப்படுகிறது. பிள்ளைகள் பெற்றோரை நேசிக்கிறபடினாலே அன்பு வெளிப்படுகிறது. உறவுகளை நேசிக்கிறபடினாலே அன்பு வெளிப்படுகிறது. இறைவன் நேசிக்கிறபடினாலே இறை அன்பு வெளிப்படுகிறது. இங்கே சஸ்டைனிங் லவ், தாங்கும் அன்பு என்னிடத்திலிருந்து புறப்படுகிறதா? ஒரு பெரியவர் ஒரு மலை மேலே ஏறிக்கொண்டிருந்தார், தட்டு தடுமாறி. அவருடைய தடுமாற்றத்தோடு அவர் ஏறிக்கொண்டிருந்த பொழுது அவருக்கு முன்பாக ஒரு சிறுவன் ஒரு சிறுமியை தூக்கி கொண்டு அதே மலைப்பாதையிலே தடுமாறி ஏறிக்கொண்டிருந்தாராம். அப்போ இந்த பெரியவர் சொன்னார், தம்பி, நீனே தடுமாறி ஏறிக்கிட்டு இருக்கிற, இதுல இந்த பிள்ளையும் நீ தூக்கிட்டு நடக்கணுமான்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னா, அது என் தங்கச்சி, அவள் என் சகோதரி, நான் அவளை நேசிக்கிறேன், அவள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக நான் அவளை சுமக்கிறேன் என்று சொன்னான். இதுதான் சரியான அன்பாய் காணப்படுகிறது. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு செய்தார்.
இதைத்தான் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு செய்தார்கள், இதைத்தான் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு செய்கிறார்கள், இதைத்தான் நம்முடைய உறவுகள் நமக்கு செய்கிறது, இதைத்தான் நம்முடைய நண்பர்கள் நமக்கு செய்கிறார்கள். புரிந்து கொண்டால் இந்த அன்பின் அடையாளம் தாங்கும் பொழுது நாம் மற்றவர்களை தாங்க முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம் சாமி. நாங்கள் உம்முடைய அன்பை பெற்றவர்கள் அன்பை பிரதிபலிக்க உதவி செய்யும். தாங்கும் அன்பு எங்களிருந்து புறப்பட்ட அநேக மக்களை தாங்க உதவி செய்யும். இந்த நாளிலும் கூட பிரவீனுக்காய், அவருடைய துணைவிக்காய், மகனுக்காய், பெற்றோருக்காய், பெற்றோரின் பெற்றோருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் சாமி. உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அவருடைய ஆசீர்வாதம் உடைய அன்பின் இடைக்கட்டினாலே காத்து அநேக மக்களுக்கு ஆசீர்வாதம் நிலைப்படுத்தி வழிநடத்துவீராக. உடைய திருக்கரம் தாங்கட்டும். துதிகன மகிமை யாவையும் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.